வணக்கம் மக்களே, நான் உங்கள் காட் ஆஃப் கேம். என்னடா சும்மா சும்மா சர்வைவல் சீரிஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு கடுப்பாகாதீங்க. எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனையாகி மைண்ட் கிராஃப்டை டெலிட் பண்ணிட்டாங்க. அதனால தான் மறுபடியும் ஏற்றி வேறு கேம் வேறு வேர்ல்டு ஓப்பன் பண்ணுறேன். நான் அடித்து சொல்கிறேன், சத்தியமாக அடுத்த வேர்ல்டு ஓப்பன் பண்ண மாட்டேன். இதே வேர்ல்டு தான் விளாடுவேன். அதுக்கப்புறம் ஏன் அந்த பிரச்சனைனா, அந்த பிரச்சனை வீட்டில் இல்லை, எனக்கு தான். பிஎஃப் ஜோக்கரோடைய அந்த சர்வருக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். அது என்னென்னவோ பண்ணி அப்படி இப்படி பண்ணி கடைசியில் முடிச்சு விட்டீங்க போகிற மாதிரி தெரியாமல் ஒரு பட்டனை அமைக்கிட்டேன். மைண்ட் கிராஃப்டை டிலீட் பண்ணிட்டேன். சரி விட பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு முன்னாடியே ஏற்றிட்டேன். என்ன பண்ணுறது? அதனால தான் புது கேம் விளாட்லான்னு சொல்லிட்டேன், உங்களுக்காக தான். அதுக்கப்புறம் முக்கியமான ஒன்று, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ கண்டிப்பாக நான் போடுவேன். அது மட்டும் இல்லாமல் நியூ இயரோட இது முடியலன்னா எப்படியாச்சும் ஒரு 50 சப்ஸ்கிரைபர் தாண்டிடணும். அதான் ப்ளீஸ், அதுக்கு நீங்கள் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். பார்க்குறவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். கேம்குள்ள என்ட்ரு ஆகலாம். இப்போ வந்து வில்லேஜை தேட போகிறோம். வில்லேஜி ஏவனுங்க அதை புது பிளேயர் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஊற்றுட்டு இருந்தாலுங்க. பாருங்க தேனி நல்லா போகுது. நான் எதுக்கு எப்பயுமே வில்லேஜை இதுவாக வச்சு பண்ணுறேன்னா, இப்போ வில்லேஜ்னால் அந்த இடத்துல வில்லேஜ் இருப்பானுங்க. அந்த வில்லேஜை வச்சு நம்ம அயன் ஃபார்ம் கட்டலாம். அயன் ஃபார்ம்னால அல்டிமேட்டில் அன்லிமிட்டடாக நம்மளுக்கு அயன் கிடைக்கும். அதனால தான் நம்மளுக்கு அன்லிமிட்டடாக அயன் கிடச்சிச்சுன்னா நம்ம அயனுக்காக மைனிங் பண்ண போக தேவையில்ல. அதனால தான் அதான் எனக்கான ஒரே ரீசன், அயன் ஃபார்ம் கட்டுறதுக்கான ஒரே ரீசன். வேறு எதுவுமே இல்லை. அவ்வளோதான். இப்போ இந்த சஃபானா பயமில் போயிட்டு சஃபானா பயம் தானே. என்னன்னா ஸ்டோனுக்கு கூட மேலே ஸ்டோன் டோஸுக்கு கூட மேலே என்ன பண்ணுறது, லாவலிக்கெலாம் பக்கத்தில் வருது கைஸ். என்ன இது, நான் வேறு ஸ்டோனை வேறு தேடணும். விளங்கிட்டு இப்போ நான் ஸ்டோனை தேடி அது தேடி இது தேடி இப்படி பண்ணி அப்படி பண்ணின்னு சொல்லிட்டு இது முடிச்சு நான் ட்ரை பண்ணணும். எல்லாத்துலேயும் வந்து நான் பண்ணுற எல்லாத்தையும் வீடியோ எடுக்க. ஏன்னா சில பேர் நினச்சிருவாங்க நான் இந்த கட் பண்ணி ஒரு சில பேர் நினைக்க மாட்டாங்க, சரி பல பேர் நினைக்க மாட்டாங்க, ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்க மேலே நான் குறை சொல்கிறேன். நானும் அந்த இடத்துல வந்து அப்படி தான் பண்ணுவேன். இப்போ ஒரு யூடியூப் சேனலில் வந்து கட்டினே இருக்காது, அதோட அந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. அடுத்த வீடியோ கொண்டு பார்த்தா கட்டி முடிச்சிட்டாரு, அவள் தான் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாரு. எனக்கு டவுட்டு, ஒரு கிரியேட்டிவில் கட்டியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இப்போ நான் எல்லாத்தையும் வந்து இது கொடுக்குறதான் நினைக்கிறேன், எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறது, எடுக்க முடியல வீடியோ, மறந்து போயிடுறேன். இப்போ நான் யோசிக்கிறேன், இந்த சைடு போகலாமான்னு சொல்லிட்டு. முக்கியமாக சாப்பிட்டீங்களா? சாப்பிட்றனா சாப்பிட்டே வீடியோ பாருங்கள். அது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து மல்டிப்ளேயர் விளாட்லாமான்னு கேட்குறவங்கக்கிட்ட விளாட்லாமா? அதுக்கப்புறம் இன்னொன்று, ஆமாம், ஒரு சர்வரும் க்ரியேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் நீ தான் பதில் சொல்லணும். மல்டிப்ளேயர் விளாட்லாமா, சர்வர் க்ரியேட் பண்ணலாமா, இல்லை எதுவுமே தேவையில்ல, முதல்ல நீ இதை முடுறன்னு சொல்கிறீங்களா? அதான் கேள்வி.
என்னடா இது, இந்த இடத்துல கூட கேவ் இருக்குது, இங்கேயே வீடு கட்டலாம். என்ன கஷ்டம்னா இது இல்லை, இது இல்லை, இது அதாவது வில்லேஜ். இப்போ வில்லேஜ் வில்லேஜ் வேலை காணும். ஐயோ கைஸ், அந்த இடத்துல ஸ்டோன் இருந்துச்சு, ஸ்டோன் மைண்ட் பண்ணிட்டே வந்துருக்கணும். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். ஸ்டோன் தானே, எங்கேயாச்சும் கிடச்சா மைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் வரும்போது தான் பார்த்தேன் 5 வகையான மாடு இருக்குது மொத்தமாக. இந்த மாதிரி தோல் வச்ச மாடு ஒன்று, பனியில் ஒரு மாடு இருக்குமா, அதுக்கப்புறம் இதில் சாதாரண ஒரு மாடு இருக்குமா, அந்த மாடு 3 ஆச்சா. அதுக்கப்புறம் அந்த ரெட் கலர் மஷ்ரூம் உள்ள ஒரு மாடு 4, அதுக்கப்புறம் ப்ரௌன் கலர் மஷ்ரூம் உள்ள மாடு 5 மாடு, 3 கோழி, 3 பன்னி. இப்போ புதுசாக அப்டேட் கொடுத்து வரானுங்க. மேஸுன்னு சொல்கிறானுங்க, ஸ்பியருன்னு சொல்கிறானுங்க. ஆனால் ஃபஸ்ட்டு விளாட்ன மைண்ட் கிராஃப்ட் மாதிரி இல்லை கைஸ், அவ்வளோ ஹார்டாக. இப்போலாம் மைண்ட் கிராஃப்ட் ஈஸியாக இருக்குது. எப்படின்னா மேஸ் மேலேருந்து குதி அடித்தா செத்துருவான். பார்த்தீங்களா, சஃபான மரத்துக்கு சோதனை. மரம் என்ன மரம் இருக்குது, என்ன இலை இருக்குது பாருங்க. இது இந்த கலரில் இலை இருக்கணும். என்ன பண்ணுறது, இலைக்கும் மரத்துக்கும் வித்தியாசம் தெரில. எவன்டா இந்த மாதிரி மரத்தெல்லாம் இங்கே நட்டது? கேஷ் ஒரே சளி பிடிச்சிருக்கு, இருமுறை. அது மட்டும் கொஞ்சம் கண்டுக்காதீங்க ப்ளீஸ். என்ன பண்ணுறது. அதுக்கப்புறமா மைக் வாங்க போகணும், இன்னும் கொஞ்ச நாள் தான். பொங்கலுக்கு வச்சு மைக். ஆமாம், ஹாப்பி பொங்கல் கைஸ், ஹாப்பி பொங்கல். சரி, ஸ்கூலில் எல்லாம் எக்ஸாமில் பாஸா? என்னடா இங்கே வந்துட்டுன்னு கேட்காதீங்களா, எதுவும் பண்ணல. அந்த இடத்துல அப்படியே குழி தோண்டி உள்ளே போயிட்டு ஒரு ஸ்டோனை மட்டும் மைண்ட் பண்ணிட்டு வந்தேன். வெறும் ஸ்டோனு. ஐயோ ஜாம்பி கோழி. ஐயோ, இந்த நேரம் பார்த்து இந்த பக் ஆகிடுச்சு கை. நீங்கள் அந்த இது பார்த்தா, அந்த கோஆர்டினேட்ஸ் பார்த்தா கூட அவ்வளோதான் தூரம் போகாது, பக்கத்துலேயே தான். இந்த அட்டாக் பண்ணுற அந்த இது பக் ஆகி ஒரே இடத்துல லாக் ஆகிடுச்சு. அவ்வளோதான், துரத்தும் போதுனே இதுதான் வந்து. இங்கே இந்த இடத்த தொட்ட உடனே அப்படி போயிடுது. இந்த வீட்டில் பேய் இருக்குது. அந்த பேய் பிளட்டி ராஸ்கல் எந்தடா? ஓகே. இங்கேருந்து சில பொருட்கள் எடுத்துக்கலாம். ப்ரெட்டு அந்த 3 ப்ரெட்டு, ஒரு ஆப்பிள் என்கிட்ட தான் இருந்துச்சு. இந்த கீப் இன்வென்ட்ரியில் இருந்தது. வெற்றிகரமாக சாவாமல் நாள் முடிச்சிட்டோம். நன்றி சொல்ல வேண்டியதெல்லாம் அந்த குட்டி சாமிக்கு தான். அந்த சாமி மட்டும் இல்லைன்னா நான் இந்த வில்லேஜுக்கும். ஹலோ க்ரீப்பர், எப்படி இருக்கீங்க? உங்களுடைய அண்ணன் பையனை தான் இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். அதே அண்ணன் சாம்பியோட பையன் தான் அந்த குட்டி சாம்பி. இவங்க தம்பியாக தெரியுமா? இவங்க தம்பியே தெரியாதா? ஸ்கெலிட்டனு. இவங்க தங்கச்சி தெரியுமா? தங்கச்சி அதான் ஸ்பைடரு. குடும்பமாக கொல்ல தான் பார்ப்பாங்க. கைஸ் கொல்ல போகிறேன் நான் அவனை. வெடிச்சு சாவுடா. நீ வெடிச்சு நீ தண்டா சாவ போகிற, எனக்கு இதுவும் ஆகாதுடா. பாவம் பச்சை மண். சரி விடுங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? வேணாம், ஏதோ சொல்லணுமே. என்ன சொல்கிறது? லவ் யூ ஆல் அண்டு டாட்டா, பை பாய். அதுக்கப்புறம் ஷேட்ரு போயிடுச்சு, ஏற்றின ஷேட்ரு. மறுபடியும் ஷேட்ரு ஏற்றணுமா? ஏற்றி அந்த ஷேட்ரு போக வைக்கிறேன். அந்த ஷேட்ரு நல்லா இருந்துச்சா இல்லை வேறு ஷேட்ரு ஏற்றவான்னு சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா அதே ஷேட்ரு போட்டுக்கலாம், இல்லைன்னா வேறு ஷேட்ரு மாற்றிக்கலாம். நீங்கள் சொல்கிறது தான், நீங்கள் சொல்கிறது மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. இந்த வீட்டில் வச்சுருக்குமா? ஓகே.
இந்த வீடியோ இப்போ தான் சொல்லணும் முக்கியமான விஷயம். லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா. பை பாய்.